என்னடா வரமாட்டேன்னு நினைச்சு வந்துட்ட? தாரா, ஐ எம் இன் லவ் வித் யூ தாரா. ஆ இங்கே 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 இருந்தால் எக்ஸாக்டாக என் வாழ்க்கையில் 7 ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலாக தாரா எனக்கு இவங்க தான் தாரா. தாரா தான் எனக்கு வந்து 2வது லவ். அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருந்தாங்க, அது அவ்வளோதான், ஓடி போச்சு. ஆனால் தாரா என் வாழ்க்கையில் ஒரு நல்ல லைஃப் பார்ட்னராக இருக்க வேண்டியவங்க. விதி யாரை தான் விட்டு வச்சுது. இதான் ஒரு உன்கிட்ட பிரச்சனையே. நீ மட்டும்தான் கரெக்ட்னு பேசிட்டே இருப்ப. என்னால இனிமேல உன்கிட்ட பேசவே முடியாது. நான் தான் சொன்னேன் நீ வேணும்னு. இப்ப நானே சொல்றேன் அருண், நீ எனக்கு வேணாம். இட்ஸ் ஓவர் பிட்வீன் அஸ். கடைசியா என் தங்கச்சி பின்னாடி சுத்தினான் ப்ரோ. அதனால அவனை கூட்டு போய் ஒரு வாட்டி அடிச்சேன். அது நடந்து 1 வருஷம் ஆயிடுச்சு ப்ரோ. ஆனா இப்ப அவன் சாவ போறேன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு போறான் ப்ரோ. ஃப்ரீயா விடுங்க, அவன் சைக்கோ, எப்ப என்ன பண்ணுவானே தெரியாது. விடுங்க, பாத்துக்கலாம், ஒன்னும் இது இல்லை. ஆனா அவன் உங்களை போலீஸ்ல போட்டு விட்டுன்னு போகணுங்கிறதுக்காக தெளிவா மெசேஜ் போட்டுன்னு போயிருக்கிறான். அதுதான் என்னன்னு தெரியல. பாப்பா நான் சொல்லல. டேய் ஒன்னதான்டா. வாட் ப்ரோ? எதுக்கு? என்ன பண்ணிட்டோம்? அவர் என்னத்துக்கு வந்திருக்காரு? நீ பண்ண வேலைக்கு முதல்ல கீழே வாடா. நான் கம்மி. என்னடா விஷயம்? என்னடா பண்ணி வச்சிருக்க? கையை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னாங்க. என்னடா அறுத்துக்கலான்னு தான்டா போனேன். ஆனா கடைசியில் ஒரு பயம் வந்துருச்சு. வெட்டினா ரத்தம், பெரிய ஆஸ்பத்திரி, பெரிய ஊசி. ஏன் திருந்தவே மாட்டடா? சீ. ஏய், வாட் முச்சி? எல்லாமே சரிடா. அவரை பாடுறா. அப்புற போய் கோத்து விட்டு அதுல உனக்கு என்னடா கிடைக்க போகுது? ஏன்னா என்ன பாடுறா, என்ன கிடைக்க போகுது? ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு. ஏன்னா இவன் மச்சான் என் தங்கச்சி பின்னாடி சுத்துறான்னு சொன்னல, அது இவன் தான். ஒரு தங்கச்சி பின்னாடி தானே மச்சான் சுத்துறான்னு சொன்னேன். அவனை தேடி போய் பார்க்குறோம், சிதைக்கிறோம். இந்த ரூட்ல தான் வருவேன்னு சொன்னாங்க, அதான் அவனை தேடிக்கிட்டு இருக்கேன். அங்க பாரு, வராம பாரு, அவனே தான் வா மச்சான். யாருப்பா நீங்க? என்னங்க ஐயா உங்களுக்கு வேணும்? என்ன தாரா பின்னாடி சுத்திட்டு இருக்கிற பார்த்தேன். சொல்றது நீங்க யாரு? பேசிட்டு இருக்கும் போது அடிக்கிறீங்க. ஏய், நான் அவன் சித்தப்பா பையன்டா. அது கைப்பியா? அப்புறம் இனிமே தாரா பின்னாடி சுத்துறத பார்த்தேன், அறுத்து பொட்டு போயிட்டே இருப்போம். வா மச்சான். ஓ, வந்தானா அது? நான் அப்பவே சொன்ன அப்படி அடிச்சேன், மிரட்டினேன்னு. சரி அதை விடுங்க. சரி, நான் உன்கிட்ட கேட்க கூடாது, இருந்தாலும் நான் கேட்குறேன். உன்னை அன்னைக்கே அடிச்சு நான் விரட்டு. சரி விடுங்க ப்ரோ, விடுங்க. அந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறமா நீ பின்னாடி தாரா பின்னாடி தானே சுத்திட்டு இருந்த. அப்புறம் என்ன ஆச்சு உங்க 2 பேத்துக்கும்? கேக்குறாருல, சொல்லு. சொல்லு அருண். எத்தனை வாட்டிமா உனக்கு நான் ஃபோன் அடிக்கிறது? கொஞ்சம் வேலையா இருந்தா தான் கால் அட்டென்ட் பண்ண முடியல. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லு ஃபோன் எடுக்காம. இப்போ எது கோவமா பேசிட்டு இருக்க நீ? ஏன் கோவமா பேசுறேன்னா, நீங்க நான் இன்டர்வியூ போறேன்னு சொன்னேன்ல. ஆமாடா சொன்னேன். சரி, காலைல வந்து ஒரு தடவை மீட் பண்ணிட்டு ஏதாவது பேசிட்டு போனா கொஞ்சம்
கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். அதான் வேலையா இருந்தேன்னு சொல்றல அருண். இப்ப ஏன் சின்ன சின்ன விஷயத்தையும் சீரியஸா எடுத்து பேசிட்டு இருக்க? நான் இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துகிட்டு சண்டை போகிறதுக்குலாம் இங்கே வரல, சரியா? கொஞ்ச நாளாகவே நீ பண்ணுறது எனக்கு பிடிக்கல. நீ அவாய்ட் பண்ணுற, இக்னோர் பண்ணுற. அப்படி என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு? என் பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு அருண், 24 hours உன்கிட்ட மட்டும் தான் பேசிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ லவ்ன்ற பேர்ல கண்ட்ரோல் பண்ற அருண். நீ இப்போ எல்லாம் தப்பி தூக்கி என் தலையில் போடுற. அப்போ நீ பண்ணதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? சுப்ரீம் கோர்ட்லையா? இதான் அருண் உன்கிட்ட பிரச்சனையே. நீ மட்டும் தான் கரெக்ட்னு பேசிட்டே இருப்ப. என்னால இனிமேல் உன்கிட்ட பேசவே முடியாது அருண். நான் தான் சொன்னேன் நீ வேணும்னு. இப்ப நானே சொல்றேன் அருண், நீ எனக்கு வேணாம். அவங்களாம் எந்த மாதிரி ஆம்பளடி பிடிக்கும்? இட்ஸ் ஓவர் பிட்வீன் அஸ். அம்மா சாமி, நீ போனை வை, நான் கிளம்பணும். நீ போனை வை. நீயின்றி வானின்றி விடியலின்றி நான் போனேனே, வாழ்வின்றி வலியின்றி ஒரு வழியாயானேனே. நீயின்றி வானின்றி விடியலின்றி நான் போனேனே, வாழ்வின்றி வலியின்றி ஒரு வழியாயானேனே. கண் தேடியும் கை தேடி நான் ஓய்ந்து ஓய்ந்து தான் போனேனே, மொழியின்றி விழியின்றி ஒரு வழியாய் ஆனேனே. மச்சான், உனக்கே தெரியும்டா, தாராக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அவன் என்ன பண்ணா, எனக்கு லாலிபாப் கொடுத்துட்டு போயிட்டான். அதனால எனக்கு என்னாச்சு, லவ் மேல இருந்த ஹோப்பே போயிடுச்சு. அதனால எந்த பிள்ளையும் பார்த்தாலே இந்த லவ்ன்ற ஃபீலே வரல. எவ்வளவுமே நம்பவும் முடியல அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து அவன் வந்தாடா, வந்து என்ன லவ் பண்றேன்னு சொன்னான், கேர் பண்ண, என் பின்னாடியே சுத்தினான். அப்போ அந்த நம்பிக்கை வரலடா சாமி. ஆனா ஒரு நாள் ஒரு நைட்டு மொட்டை மாடியில் உட்காந்துட்டு ஒரு கிங்ஃபிஷர் போடும்போது மண்டையில டிங்குன்னு அடிச்சிச்சு நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஒரு விஷயம். அந்த மலையில அந்த குளூர்ல நான் உரையிற மாதிரி ஆயிட்டேன். அந்த செகண்ட் அப்போ ஃபேஸ் என் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதோட போய் சொன்னேன் மச்சான், என் லவ்வ நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஐ நாட் டிசர்வ் ஹர். I not deserve it. என்ன புரியுது? டேய், அறிவு இல்ல. அந்த பொண்ணு எதுக்குடா அவனை விட்டு போச்சு? எதுக்கு போச்சு? நீ இப்படி இருக்கனாலதான் அவனை விட்டு போச்சு. அதுக்கு சாகுறதா வழி? உன் வீட்டுல உள்ளவங்க நினைச்சு பார்த்தது இல்ல? சி டேய், உன் எய்ம் என்னடா? உன் எய்ம் என்ன? ரைட்ரா அவனு கடைசி அவன் பேனாவை எப்ப தொட்ட? முட்டாள் மாதிரி சரக்கு அடிச்சுட்டு சோக பாட்டி கேட்டுட்டு அங்க இங்கேயும் உட்கார்ந்து இருக்கிறது மட்டும் இல்ல, அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி வாழ கத்துக்கணும். புரியுதா? கடைசியா அவன் பேனாவை எப்ப தொட்ட? செருப்பால் அடிச்ச மருந்து அவன் கேட்கும் போது. மாறத்துக்கான நேரம் நினைக்கிறேன். மாறிதான் ஆகணும், கட்டாயம். சிந்தும் வெயில் இங்கே
வாழ்க்கை நம்மளுக்கு எவ்வளோ பெரிய டவுன்ஃபால் கொடுத்தாலும் சரி, எத்தனை செருப்படி கொடுத்தாலும் சரி, எத்தனை பேர் நம்ம முதுகில் குத்துனாலும் சரி,